ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்களே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்படி 9 kgs 20 டேஸில் கம்மி பண்ணேன் அப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எந்த எக்ஸசைஸுமே நான் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆஃப்டர் சிசேரியன் வந்து 71 kgs நான் வெயிட் இருந்தேன். என்னடா இது இவ்வளோ வெயிட் நம்ம இருக்கோமே, நம்ம எப்படி இதை நம்ம வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம், சான்ஸே இல்லையா நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது நான் நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகே நமக்கு எந்த டயட் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நெட்டில் பார்த்தேன். ஏகப்பட்ட டயட் இருந்துச்சு. ஜிஎம் டயட், வாட்டர் டயட், வெஜிடபிள்ஸ் டயட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் டயட், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேலியோ டயட், அந்த மாதிரி ஏகப்பட்ட டயட் இருந்துச்சு. நமக்கு எந்த டயட் செட் ஆகும் அப்படின்றத நான் திங்க் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே நமக்கு இந்த டயட் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு ஓகே நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு எக்ஸசைஸ் பண்ண சுத்தமாக டைம் இல்லை. ஸோ நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் இது வரைக்கும் ஆனால் நான் எந்த எக்ஸசைஸுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப்பிங் ஆகட்டும், ஜாக்கிங் ஆகட்டும், வாக்கிங் ஆகட்டும், எந்த எக்ஸசைஸுமே நான் பண்ணலை. பட் ஆனால் என்னோடய ஃபுட் மூலியமாகவே நான் சூப்பராக வந்து என்னோடய வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போவும் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து வெயிட்டை இன்னும் மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று வந்து அதிகமாக ஆகலை. இப்போ வந்து 62 kgs இருக்கேன். சப்போஸ் இப்போ வந்து என்னால் வெயிட் வந்து இன்னமும் நான் 3 to 4 kgs ரெடியூஸ் பண்ணணுன்னு இருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் பிரேக் விட்டதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல அந்த டயட்டு. பட் ஆனால் நான் நினச்சேன் அப்படின்னா வெயிட்டும் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டயட் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எப்படி வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நம்ம அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் மெயின்டைன் பண்ணவும் முடியும், என்னால் குறைக்கவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் ஃபஸ்ட்லாம் நான் வெயிட்டு கண்டிப்பாக நம்மளால் கம்மி பண்ண முடியாது, என்னடா இது நம்ம இப்படி தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். பத்தாத ட்ரெஸ்லாம் கூட இப்போ பத்துது அப்படின்ற போது ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் தெரியும். பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 10 டேஸில் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ஒரு நான் வெயிட் செக் 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டயட் நான் ஆரம்பித்து 10 டேஸ்க்கு அப்புறம் நான் வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் 5 டேஸ்லேயே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம குறையுமா இல்லையோ தெரியலையே, 5 டேஸ்லேயே வந்து என்னால் பொறுக்க முடியல. சரி நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம், குறையதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி நான் 5th டே செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து 69 kg இருந்தது. ஸோ ஆஹா, நம்ம வெயிட் டயட் ஆரம்பித்து 5 நாள் தான் ஆகுது, இதுக்குள்ளேயே நமக்கு 2 kg குறைஞ்சிருக்கு. ஓகே நம்ம ஏன் கன்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் கன்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு கண்டினியூ பண்ணி ஒரு 10 to 15 டேஸில் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை, ஜஸ்ட்டு நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன். நான் அதில் இருக்க ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி அதில் நான் ஏகப்பட்ட ரெசிபீஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை சாப்பிட்லாம், அதை சாப்பிட்லாம், அதை சாப்பிட்லாம், இது சாப்பிட்லாம், ஏகப்பட்ட ரெசிபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எது செட் ஆகும், நமக்கு எது ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு எது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, அந்த மாதிரி. ஸோ எனக்கு மாடிஃபை பண்ணி நான் செஞ்சு சாப்பிட்டேன். ஸோ வந்து என்னோடய வெயிட்டு டோட்டலாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மெயின்டைனும் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் காலையில், மதியானம், ஈவினிங், நைட்லாம் என்ன சாப்பிட்டுட்டு என்னோடய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணேன், என்ன ஃபுட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஜோஸ் சமையல், நீங்கள் அதுலேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் என் சேனலை மிஸ் பண்ணாமல் என் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.